சந்தோஷம் இதை நீங்க பார்த்துக்க சார் நீங்க சொல்ல காமெடி நடிகர் சாம்ஸ் ஜாவா சுந்தரேசன் என தன் பெயரை மாற்றிக் கொண்டுள்ளார். இனி அனைவரும் தன்னை ஜாவா சுந்தரேசன் என்றே அழைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். சாம்ஸ் என்பதை தாண்டி அறை எண் 305 கடவுள் படத்தின் ஜாவா சுந்தரேசன் என்ற கதாபாத்திர பெயரை சொன்னால்தான் இவரின் முகம் சட்டென பலருக்கும் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரம் இவரை மக்களிடம் பரிச்சயமாக்கியது. இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் சாம்ஸ் என்ற பெயருடன் நடித்தவர் தற்போது தனது பெயரையே ஜாவா சுந்தரேசன் என மாற்றிக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அறை எண் 305 கடவுள் திரைப்படத்தின் இயக்குனர் சிம்புதேவனையும் நேரில் சந்தித்து அந்த பெயரையே தான் வைத்துக் கொள்ளப் போவதாக அனுமதி கேட்டிருக்கிறார். சுவாமிநாதன் என்ற அவரது இயற்பெயரை திரைத்துறைக்கு வந்த பிறகு தனித்து தெரிய வேண்டும் என்பதற்காக சாம்ஸ் என்று மாற்றிக்கொண்டுதான் பல வருடங்களாக பல படங்களில் நடித்து வந்துள்ளார். ஆனால் இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் வந்த அறை எண் 305 கடவுள் படத்தில் நடித்த பிறகு ஜாவா சுந்தரேசன் என்ற கதாபாத்திரம் மிகவும் புகழ் பெற்றது. அப்பெயரை சொல்லியே ரசிகர்கள் அவரை அழைப்பதும் அதை வைத்து பல மீம்ஸ்கள் உருவாக்கி பகிர்ந்து பரவியதால் அந்த பெயர் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகிவிட்டது. குறிப்பாக இது குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் எங்கே சென்றாலும் என்னை பார்க்கும் ரசிகர்கள் ஜாவா சுந்தரேசன் என்று அழைப்பதோடு தங்கள் சுற்றுவட்டாரத்தில் அசூர வளர்ச்சி அடைந்தவர்களை நாங்கள் ஜாவா சுந்தரேசன் என்றுதான் அழைப்போம் என்று சொல்லி அந்த காட்சியில் நான் 3 விதமான கெட்டப்பில் வந்து அலப்பறை செய்தேன் என்று சிலாகித்து பாராட்டி மகிழ்கின்றனர். எனவே மக்கள் விருப்பமே மகேசன் விருப்பமாக ஏற்று தனது பெயரை ஜாவா சுந்தரேசன் என்று மாற்றிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன் என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் காரணம் ஜாவா சுந்தரேசன் என்ற கேரக்டரை உருவாக்கிய இயக்குனர் சிம்புதேவன் தான். அதனால் அவரிடம் முறையாக அனுமதியும் வாழ்த்தும் பெற்ற பிறகே இப்பெயரை அவர் மாற்றிக்கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இனி என்னை ஜாவா சுந்தரேசன் என்றே அழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.